பார்த்தா டெல்லியில இருந்துன்றாங்க, அந்த லண்டன்ல ரிலே ஆகுதுன்றாங்க, இங்க அந்த நாட்டுல ரிலே ஆகுதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து வந்துக்கிறவங்களுக்கு நன்றி. இந்த குழுவுக்கு கிளப் சந்திக்க வைக்குவாங்க இந்த கிளப் குழு. இப்ப நெக்ஸ்ட் டெல்லியில இருந்து வந்துக்கிற ஒரு லண்டன்ல சான்ஸ் கூட சந்திக்க வைக்குவாங்க இந்த கிளப் குழு. இப்ப நெக்ஸ்ட் டெல்லியில இருந்து வந்துக்கிற ஒரு லண்டன்ல சான்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் நான் எஸ்ஓஜி ஆர்கனைசர் இன்ஸ்டாகிராமில் வந்ததுண்ணா. அதில் போனோன்னே ஃப்ரீ கேமில் வந்து அந்த ரம்மி அந்த ஆப்பு தான், அதில் போனால் தான் ஆட முடியாதுன்னு சொன்னதால அதில் happy to have you for this occasion, and you are the one for the creative, and you have given him such a name which has come from KJF, so we are really proud because of you. அவங்க சார்பா போடுற மாலை உடுப்பா. நாங்க எங்க ஃப்ரெண்டு என்ன ஜெயிக்க வச்சுருக்க போயிட்டு இங்க செல்லாப்பாளையத்தில் பிறந்து வளர்ந்து நம்ம காங்கிரஸ்ல இருந்து சர்வீஸ் பண்ணி இது போல ஒரு இந்தியன் கேம்ல ஒரு பெரிய பரிசு நீ வாங்கிக்கிறனா, கவர்னர் கையில வாங்கிக்கிறனா, இது எங்களுக்கு ரொம்ப பெருமை. தங்கவேலுக்கே ஒரு பெருமை தேடி தந்தவரும், அதே போல செல்லாப்பாளையனுக்கே நீ ஒரு பெருமை தேடி தந்துக்கிற. கேஜிஎஃப்கே ஐஎஸ் இன்னைக்கு பண்ணிக்கிறேன்னா எங்க சார்பில், என்னுடைய சார்பில், காங்கிரஸ் சார்பிலையும் மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நீ மீண்டும் மீண்டும் மலர வேணும், நல்லா பொசிஷன் போனோம், கடவுள் உனக்கு நல்ல மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்து எங்களுடைய வாழ்த்தையை நான் தெரிவிக்கிறேன். பெரிய ஆசீர்வாதம். எஸ்ஓஜி ஆர்கனைஸ் பண்ணாங்க மேட்ச்சு, அதில் ஃப்ரீ கேமுங்க. அதில் டோட்டலாக 55,000 பேர் கலந்துக்கினாங்க. அது ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. அதில் நான் வந்து மேட்ச் செலெக்ஷன் ஆகுறப்போ 9வது பிளேஸில் செலெக்ஷன் ஆகல. 55,000 பேர் 9வது பிளேஸ் செலெக்ஷன் ஆகல. அங்கே 200 பேர் செலெக்ஷன் ஆகலாம் டோட்டலாக மேட்ச். அந்த ஹோட்டலில் ஷெரட்டான் ஹோட்டலில் அதில் நான் மூவ் பண்ணி ஆடுறப்போ அந்த பாயிண்ட்ஸு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து 72 பேர் எடுத்தாங்க, செகண்ட் ரவுண்டில் 36 பேர், 3வது ரவுண்டில் 6 பேர். இதில் நான் மூவ் பண்ணி பின்னால் தான் இருந்தேன். ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கல, ரிலாக்ஸாக ஆடினு இருந்தேன். அது ஃபஸ்ட்டு வின் ஆகிறவங்க கூட ரொம்ப பிரைட்டாக நம்ம தான் வின் பண்ணுறோன்னு ஒரு மைண்டில் இருந்தாங்க. நம்மளுக்கு கொடுத்த வழி ஏதோ கூப்பிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஆடிட்டு வந்தோம்.
நெக்ஸ்ட் அந்த மூவ் பண்ண அந்த ஃபைனல் கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தேன். அது ஒரு கடவுள் கிஃப்ட். இது மாதிரி பெரிய ஆசீர்வாதம் தான் அந்த இடத்துல என்னை தள்ளி. அதுதான் நான் எஸ்ஓஜி ஆர்கனைசர் இன்ஸ்டாகிராமில் வந்ததுண்ணா. அதில் போனோன்னே ஃப்ரீ கேமில் வந்து அந்த ரம்மி அந்த ஆப்பு தான் அதில் போனால் தான் ஆட முடியாதுன்னு சொன்னதுனால அதில் கண்டுது. அது அவர் பேர் இருக்குங்களா, அது பழைய இவர் பீரியடில் ஹாக்கி பிளேயருங்க. அவர் இதில் ட்ரஸ்ட்டில் அவர் மூலிமா அந்த மேட்ச் நடத்துகிறாங்க. செஸ்ஸு வித் ரம்மிங். இதில் செஸ்ஸில் கூட சின்ன பசங்க வந்து நல்லா ஆடினாங்க. எல்லாம் ஆன்லைனில் தாங்க. நம்ம சவுத் ஜோன் ஃபுல்லாக இந்தியா தான், சவுத் இந்தியா ஃபுல்லாக ஆடின்னு வந்த மேட்ச்னா அது. கோல்டு மெடல் வின் பண்ணிக்கிறேன். இப்போ டெல்லிக்கு ஃபைனலுக்கு செலக்ஷன். Coming generation children to how to use the brain and to keep brain busy in all these games, so they can achieve many things like how he has achieved, and he is the first gold medalist in our KGF. Really, it is a very thing for the KGF, proud for the KGF. இப்போ இங்க இவ்வளோ பேர் மீடியாக்கார் வந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்தா டெல்லியில இருந்துன்றாங்க, அந்த லண்டன்ல ரிலே ஆகுதுன்றாங்க, இங்க அந்த நாட்டுல ரிலே ஆகுதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து வந்துக்கிறவங்களுக்கு நன்றி. இந்த குழுவுக்கு, கிளப் குழுவுக்கு Thank you all because I come from Delhi. அவங்களுக்கு நன்றி. நம்ம ஊர்லயே பிறந்து நம்ம ஊர்லயே இருக்கிற கர்நாடகானுடைய அசிஸ்டன்ட் தலைவருக்கு நன்றியை சொல்லி பழனி வந்து ஜெயிச்சுக்கிறது அளவு கடந்த பெருமை எனக்கு. அந்த நைட் ஜெயிச்ச உடனே நைட் சொன்னது பழனி, நான் வின் பண்ணிட்டேன், கவர்னர் மாளிகைக்கு நாளைக்கு போறான்னு போதும் நம்மலாம் கவர்னரை பார்த்து கூட மாட்டோம், டிவியில தான் பார்த்துருப்போம். ஆனா அந்த பாக்கியம் பழனி கட்சிக்குது. நெக்ஸ்ட் ஒரு காலம் வந்தா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை கூட சந்திக்க வைக்குவாங்க இந்த கிளப்பு குழு. இப்போ நெக்ஸ்ட் டெல்லியில இருந்து வந்துக்கிற ஒரு லண்டன்ல சான்ஸ் கொடுக்குறாங்க. ஃபெடரேஷன்ன்றது வந்து ஒரு நேஷனல் லெவல் ஃபெடரேஷன். அது ஆன்லைன் கேம்ஸில் வந்துட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சவுத் ஏஷியாவிலே வந்துட்டு மைண்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் வந்துட்டு நடத்தணும்ன்ட்டு பண்ணுது. நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். நான் கர்நாடகா இதுக்காக ஃபவுண்டர் மெம்பர். நாங்கள் எனக்கு வந்துட்டு என்னென்னா கர்நாடகாவில் வந்து சாம்பியன்ஷிப் நடக்கும்போது பெங்களூர் ஹோட்டல் ஷெரட்டனில் வந்து நடந்ததுங்க. லாஸ்ட் இயர் டிசம்பரில் நடத்தும்போது இந்த ஒரு சாம்பியன்ஷிப் வந்து நிறைய ஒரு 55,000 மெம்பர்ஸ் மேலே வந்து இதை என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பழனி மாணிக்கம் வந்துட்டு எஸ்பெஷலி கேஜிஎஃப் செல்லப்பா லைனில் வந்து அவர் வின் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நானும் கேஜிஎஃப்ல இருக்கிறதுனால எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆச்சுங்க. அவர் வந்து இப்போது சவுத் ஜோன் 1 அதில் வந்து வின் பண்ணுது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைப்பேன். ஆக்சுவலாக அடுத்தது வந்துட்டு ஏப்ரலில் வந்துட்டு நேஷனல் கேம்ஸ் லெவலில் நடக்குதுங்க, டெல்லியில் நடக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ளைட்லலாம் கூட்டின்னு போயிட்டு நல்ல பெரிய வசதி கொடுத்து நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 1 crore rupees கேஷ் ப்ரைஸ் இருக்கும் அது வின் பண்ணுறவங்களுக்கு. இப்போ வந்து ஏற்கனவே வந்துட்டு 60,000 rupeesக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், தியான்சந்த் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஊக்கத்தொகையாக. நல்லா விளையாடணும், நல்லா இது பண்ணணுன்ட்டு. கேஜிஎஃப்ல வந்துட்டு ஒரு வின் பண்ணது கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெருமையாக இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. அதனால வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுக்கணுன்ட்டு வி ஆல் பிளஸ் ஹிம் அண்ட் வி ப்ரே ஃபார் ஹிம் ஆக்சுவலி. அது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவர் கேஜிஎஃப்ல இருந்து வின் பண்ணிக்கிறது, அதுவும் வந்து ஒரு ரிமோட் பிளேஸில் இருந்து போயிட்டு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து வரவேற்கிறது ஆக்சுவலி. இது ஒரு ஆன்லைன் கேம்ஸ், இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஆன்லைன் கேம்ஸ் தான் நிறைய நடக்கும். இந்த மாதிரி செஸ் ஃபார் த பிளைண்ட் நிறைய கேம்ஸ் வருதுங்க. இப்போ ஈவன் ஸ்போர்ட்ஸ் அண்டு எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ் அண்டு ஒலிம்பிக் கேம்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் அது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜோனல் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணிக்கிறாருங்க. அடுத்தது வந்து மும்பையில் வந்துட்டு ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன், அப்புறம் கல்கட்டாவில் எல்லா பக்கம் நடக்குதுங்க. ஆக்சுவலி ஈவன் இன்க்ளூடிங் டெல்லியில் நடக்குதுங்க. எல்லாம் நடந்த பிறகு ஃபைனல்ஸில் வின் பண்ணணுன்றது எங்களோட கோரிக்கை. அவர் கோரிக்கை இருக்குது. ஆக்சுவலி அவரும் வந்து கேஜிஎஃப்காக நல்லது பண்ணணும்னு பண்ணிக்கிறாருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஆன்லைன் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு புதுசாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஐ டெல் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஆமாம், அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிக்கிறாங்க. ஒரு 55,000 மெம்பர்ஸ் ஆன்லைனில் என்ரோல் பண்ண கேமில் வந்துட்டு ஐஆர்ஜின்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் ரம்மி கேம் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அண்டு இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸில் வந்துட்டு இவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருக்குதுங்க. ஆக்சுவலி அவர் கவர்னர் நம்ம ஸ்ரீ தாவர்சந்த் கெஹ்லோட்ஜி கையிலேயே வந்துட்டு அவருக்கு ட்ரோஃபி, கோல்டு மெடல், அப்புறமா ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுத்தாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி. அதுவும் கேஜிஎஃப் வந்துட்டு நார்மலி வந்து ஒரு நெக்லெக்டட் பிளேஸ் இருந்து இவர் வந்து பண்ணிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது ஆஸ் நாங்கள் ஒரு ஃபெடரேஷன், ஸ்டேட் ஃபெடரேஷனில் இருந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து வரவேற்கிறோம். ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். என் பேர் நாகராஜன். ஆக்சுவலி நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். கர்நாடகா ஸ்கில் ஹப் ஆன்லைன் கேம்ஸ் ஃபெடரேஷனோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் நான். ஆக்சுவலி ஃபவுண்டர் மெம்பர் ஆல்சோ.
ஆஸ் வெல் as a வெப் டெவலப்பர் ஃபார் தி ஸ்போர்ட்ஸ் விஷயத்துக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம ஸ்கில் ஆன்லைன் கேம்ஸ் ஃபெடரேஷன் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷனோட அஃபிலியேஷன் ஆயிருக்குதுங்க. மைண்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் உண்டு, இன்டர்நேஷனல் மைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் உண்டு. அதில் வந்துட்டு நந்தன் ஜான்ட்டு அவர் வந்துட்டு அட்வொகேட், அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆயிருக்கிறாரு இந்தியா மூலிமா. நிறைய ஆன்லைன் கேம்ஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு ஊக்கம் கொடுக்கணும், ஸ்போர்ட்ஸ் வந்து வளர்க்கணுன்றது எங்களோட இன்டென்ஷன் ஆக்சுவலி. அதுவும் கேஜிஎஃப்ல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கேஜிஎஃபோட கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம், ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் வந்துட்டு ஒரு பேக்ட்ராப்பில் வந்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப வசதிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல கூட மொபைலில் ஆடி கம்ப்யூட்டரில் ஆன்லைன் கேம்ஸ் ஆடி பண்ணிக்கிறாருங்க. அவர் வந்து டியூரிங் கோவிட் டைமில் இருந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாருங்க. ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான கேம், ரொம்ப சேலஞ்சிங்கான கேம், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஆடுற இடத்துல வந்து அவர் வின் பண்ணிக்கிறாரு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆன்லைன் கேம்னு சொல்கிறீங்க, ப்ரெசென்ட் பாஸ்ட் ஜென்ரேஷன் இது உள்ள எப்படி பார்ட்டிசிபேட்? சார் நீங்கள் வந்துட்டு நார்மலாக கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபுட்பால் இல்லை ஒரு கிரிக்கெட் இதெல்லாம் வந்து கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸில் வரும். அந்த மாதிரி இடத்துல வந்து ஆடுற கேம்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆன்லைனில் கேம் ஆடும்போது அப்போனண்ட்டு தெரியாது நம்மளுக்கு யாருன்ட்டு, அப்போனண்ட்டோட சைக்காலஜின்னு தெரியாது. ஆனால் வந்து எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் மூவ் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜிக்கலி மூவ் பண்ணி வின் பண்ணணுன்றது தான். ஒரு கம்ப்யூட்டர் தெரியணும், மொபைல் தெரியணும், அதில் வந்து அந்த கேம் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லும்போது ஃபியூச்சரில் வந்து எல்லாமே ஆன்லைன் கேம்ஸாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு இன்னும் நிறைய ஆன்லைன் கேம்ஸ் இப்போ வரப்போகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்கேட் கேம், ஷூட்டிங் கேம்ஸ், நிறைய கேம்ஸ் வருதுங்க. இப்போ செஸ் கேம்ஸ் ஆன்லைனில் இப்போ வந்துட்டு செஸ்ஸில் வந்து இந்தியா நம்பர் 1 வேர்ல்டு சாம்பியன் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் கூட எங்களுக்கு ஐஆர்ஜி சொல்கிற மாதிரி ஐசிஎம்ன்ட்டு இந்தியன் செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நடந்ததுங்க. அப்புறம் விஷுவலி கண் இல்லாதவங்க, விஷுவலி இம்பேர்டு, அவங்களுக்கும் வந்துட்டு அந்த கேம் நடந்ததுங்க. எல்லாத்துலாம் கோல்டு மெடல் நம்ம கர்நாடகாவில் நிறைய பேர் வின் பண்ணிக்கிறாங்க. இவரும் வந்து வின் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபியூச்சர் வந்துட்டு வில் பி ஸ்போர்ட்ஸ், ஃபியூச்சர் வில் பி தி மைண்ட் ஸ்போர்ட்ஸ், மைண்ட் கேம்ஸோட ஸ்போர்ட்ஸ் வந்து மொபைல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வரும்போது இது ஒரு புதிய புரட்சின்னு நான் சொல்லுவேன். இட் இஸ் எ சேஞ்ச், இட்ஸ் எ கேம் சேஞ்ச்.